அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் நீ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் முன்னாடிலாம் தண்ணி வந்து இந்த ஹோஸ் பைப் மூலியமாக தான் விட்டுருந்தேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான தண்ணி ரொம்ப செலவாயிடுது. அது இல்லாமல் இந்த தொட்டியில் இருக்க சத்துக்கள்லாம் தண்ணி வழியாக சீக்கிரமாக இறங்கி போயிடுது. அதை தவிர்க்கிறதுக்காக நான் ஒரு புது முறையை மாற்றியிருக்கேன். அதாவது சொட்டு நீர் பாசன முறையில் நம்ம தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விடுற மாதிரி பிளான் பண்ணி அதை ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அந்த செட்டப்பை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஹோஸ் போகிற மெயின் லைனு. இந்த பைப்பில் நான் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போகிற ஹோஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் தண்ணி போகிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில இடத்துல வந்து பிரான்ச்சஸ் போகுது, அந்த இடத்துல ஒரு டீ போட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஹோஸ்லேயும் ட்ரிப்பர் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொட்டியில் இருக்க செடிகளுக்கும் வேர் பகுதிக்கு நேராக ஒரு ட்ரிப்பர் போட்டிருக்கேன். சில தொட்டிகளில் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது, அதனால் ரெண்டு ட்ரிப்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே இந்த ஹோஸ் லைனை கொண்டு போயிட்டேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லா தொட்டிகள் இருக்க செடிகளுக்கும் ஒரு ட்ரிப்பர் போட்டிருக்கேன். நம்ம இப்போ எடுத்துக்க இந்த ஹோஸோட சைஸ் வந்து 16 mm. 16 mm போட்டாலே எல்லா செடிகளுக்கும் போதுமானதாக இருக்கும். அதில் வந்து ஒரு 3 mm ஹோல்ஸ் போட்டு அதில் ட்ரிப்பரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிப்பர் வழியாக சொட்ட தண்ணி வந்து அந்த செடிகளோட வேர் பகுதிக்கு போயிட்டு தண்ணி வீணாகிறது தடுக்குது. அது இல்லாமல் நம்மளோட டைமும் நல்லா சேவ் ஆகுது. நம்ம இப்போ தோட்டத்தை ஃபுல்லாக ஹோஸை எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டேப்பை திறந்து தண்ணி எப்படி அந்த தொட்டியில் செடிகள்லாம் அந்த வேர் பகுதியில் எப்படி போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோஸ் மூலிமா தண்ணி எப்படி வருதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி தான் நான் நம்ம தோட்டத்துக்கு புதுசாக இந்த தண்ணி விடுற முறையை மாற்றி அமைச்சிருக்கேன். ஸோ இது மூலிமா இது நம்மளோட நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்த முடியுது. இன்னொன்று புதுசாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, அந்த தண்ணி மெயின் பைப்லேருந்து வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு டைமரை செட் பண்ணி அந்த டைமரை தண்ணி விடுறதுக்கே செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது டைமர் செட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு சின்ன ஷார்ட்ஸாக உங்களுக்கு நான் வீடியோ பதிவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சொட்டு நீர் முறையில் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கும் தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணி கொடுக்குற அமைப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் செஞ்சு தரோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.